Chennai Silks. உலகம் முன்னரை விட வேகமாக சுற்றிக் கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணத் தோன்றுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு நிமிடமும் செய்திகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதுவும் மாறி மாறி வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற போது இந்த பூமியில் என்ன நடக்கின்றது என்று புரியாத தடுமாற்றம் ஒவ்வொருவர் மனங்களிலும் ஏற்படுகின்றது. எந்த ஒரு செய்தி பற்றியுமே ஒரு நேர்மையான ஆய்வினை செய்ய முடியவில்லை. ஒரு செய்தியை பார்த்துவிட்டு அந்த செய்தியின் பின்னணி பற்றியெல்லாம் தகவல்கள் திரட்டி செய்தி ஆய்வினை செய்து முடிப்பதற்கு முன்னர் அந்த செய்தி அப்படியே தலைகீழாக மாறிவிடக்கூடிய மற்றொரு செய்தி வெளிவந்துவிடும். யுத்த விடயங்கள் பற்றி ஆய்வுகளை செய்து வருகின்ற சர்வதேச போரியல் ஆய்வாளர்களே தடுமாறி தீர்த்த ஒரு யுத்தம் என்று இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை குறிப்பிடலாம். நேற்றைய தினம் கட்டாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. அந்த தாக்குதல் பற்றி கருத்து வெளியிட்ட அமெரிக்க அதிபரோ தம் மீது தாக்குதல் நடத்திய ஈரானை பாராட்டி பேசுகின்றார். தமது தளங்கள் மீது ஏவுகணைகளை வீசிய ஈரானுக்கு அவர் நன்றியும் தெரிவிக்கின்றார். அமெரிக்காவின் தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை ஈரான் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 1 மணி நேரம் முன்னர் வரை எச்சரித்துக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் அமெரிக்க தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி முடித்த 1 மணி நேரத்தில் யுத்த நிறுத்தம் பற்றி அறிவித்தல் விடுக்கின்றார். அதுவும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு யுத்த நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் அறிவிக்கின்றார். ஈரானின் யுரேனியம் என்ரிச்மென்ட் விவகாரத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் பற்றி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசிக் கொண்டிருந்தார்களே, அதற்கு என்ன நடந்தது என்று தெரியாது. 2 நாடுகளும் எந்தெந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கூட இதற்காக தாம் ஒரு யுத்த நிறுத்தத்தை செய்கின்றோம் என்று தெரியுமோ தெரியாது. குழப்பகரமான பல காட்சிகளுடன் 12 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததான அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் இருக்கும் வரை இப்படி குழப்பகரமான பல கொடுமைகளை நாங்கள் பார்த்துத்தானாக வேண்டியிருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்தை எங்கோ இருந்தபடி ட்ரம்ப் அறிவிப்பார். பிச்சைக்காரனின் பிச்சை பாத்திரத்தில் இருந்து சில்லறைகளை திருடுவது போல அழிந்து கொண்டிருக்கின்ற உக்ரைனிடம் இருந்து அவர்களது வளங்களை பலவந்தமாக எழுதி வாங்கிக் கொள்வார். ஜெலன்ஸ்கி என்ன ஆடை அணிய வேண்டும் என்று ட்ரம்ப் தீர்மானிப்பார். பூட்டின் என்ன பேச வேண்டும், எப்படி தனது போரை நடத்த வேண்டும் என்று ட்ரம்ப் அறிவுரை கூறுவார். ஒரு நாட்டையே தன்னுடைய நாட்டின் ஒரு மாநிலமாக யாருடனும் கலந்தாலோசிக்காமலேயே அறிவித்தல் விடுப்பார். உலகின் வரையறை என்று இதுவரை இருந்து வந்த அத்தனையையும் புறந்தள்ளிவிட்டு தன் பாட்டுக்கு ஒரு புதிய ஒழுங்கினை உருவாக்கி ஊடகங்களில் தலைப்புச் செய்திகளாகி வருவது என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பொழுதுபோக்காகிவிட்டுள்ளது. ஆனால் ஈரான் இஸ்ரேல் விடயத்தில் ட்ரம்பின் வளமையான விளையாட்டு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கேள்விக்கு காலம்தான் பதில் கூற வேண்டும். சரி, இப்பொழுது மத்திய கிழக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரிக்க ஆரம்பித்த போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதாக செய்தி வெளியாகி இருந்தது. மனச்சமாதானத்துடன் யுத்த நிறுத்தத்தின் நன்மை தீமைகள் சாதக பாதகங்களை எல்லாம் அலசி இந்த நிகழ்ச்சியை தயாரித்துக் கொண்டிருக்க மறுபடியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சண்டைகள் மூழ்கின்றதான செய்தி வெளியாகிவிட்டுள்ளது. ஒரு முழுமையான 2 தரப்புகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யுத்த நிறுத்தத்திற்குள் செல்லாமல் கனவு கண்டு எழுந்து அரை தூக்கத்தில் உளர்வது போல அரைவக்காட்டுத்தனமான ஒரு யுத்த நிறுத்த அறிவிப்பினை ட்ரம்ப் வெளியிட்டால் முடிவு இப்படித்தான் இருக்கும். ஒன்று, ட்ரம்ப் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு வர்த்தகராக நடந்து கொள்ள வேண்டும். 2ம் கலந்த கலவையாக ட்ரம்ப் இருப்பதால் இதுபோன்ற பல காட்சிகளை
அடுத்து வருகின்ற நாட்களில் உலகம் கண்டு கலங்கித்தானாக வேண்டியிருக்கும். யுத்த நிறுத்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்ட சில மணி நேரங்களில் பேசிய ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி, ட்ரம்ப் அறிவித்த யுத்த நிறுத்தம் பற்றிய எந்தவித ஒப்பந்தமும் தம்மிடையே ஏற்படவில்லை என்றும், அந்த யுத்த நிறுத்தம் பற்றி தமக்கு எதுவுமே தெரியாது என்றும், இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தினால் ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மீது தாக்காது என்றும் கூறியிருந்தார். இஸ்ரேலும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலைப்பாட்டைத்தான் ட்ரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து எடுத்திருந்தது. ட்ரம்பின் யுத்த நிறுத்த அறிவிப்பு வெளியானதன் பின்னர் ஈரான் அன்று இரவு முழுவதும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. அந்த தாக்குதலில் 4 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். யுத்த நிறுத்த நடைமுறைக்கு அமெரிக்க அதிபர் வழங்கியிருந்த கால அவகாசத்திற்குள் தான் ஈரான் அந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. இன்று காலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ட்ரம்பின் யுத்த நிறுத்த அறிவிப்பை இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருந்தார். ஈரானும் அதனை ஏற்றுக்கொண்டு அறிவித்திருந்தது. இந்த நொடியில் இருந்து யுத்த நிறுத்தம் நடைமுறையாகின்றது, 2 நாடுகளும் யுத்த நிறுத்தத்திற்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளுங்கள் என்று ட்ரம்ப் மறுபடியும் அறிவித்திருந்தார். ட்ரம்பின் அறிவித்தல் வெளியாகி சில நிமிடங்களில் ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியதாக குற்றம் சுமத்திய இஸ்ரேல் ஈரான் யுத்த நிறுத்தத்தை மீறிவிட்டதாக அறிவித்திருந்தது. ஈரான் மீதான பதில் தாக்குதலுக்கு கட்டளையிட்டார் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ராயல் காட்ஸ். ஈரானின் ஏவுகணை தாக்குதல் பற்றிய செய்தி வெளியான மறுகணமே தெஹரான் அதிரப்போகின்றது என்று இஸ்ரேலின் நிதி அமைச்சர் எச்சரித்திருந்தார். ஈரானை தாக்குவதற்கு தாம் தயாராகுவதாக இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற வரையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதான செய்திகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி வெளியிடப்படுகின்ற நேரத்தில் எதுவும் நடந்திருக்கலாம். ஈரானும் இஸ்ரேலும் மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பித்தும் இருக்கலாம், அல்லது 2 தரப்புகளும் ஒருவர் கையை மற்றவர் பிடித்துக் கொண்டு ஓரமாக நின்று விளையாடிக் கொண்டும் இருக்கலாம். அடுத்து வருகின்ற நிமிடத்தில் என்ன நடக்கும் என்று யாராலுமே கணிப்பிட முடியாத ஒரு நிலையில்தான் இந்த பூமி பந்து இப்பொழுது சுற்றிக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஒரு அனுமானத்தை மாத்திரம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இஸ்ரேலின் குணாதிசயத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும், இஸ்ரேல் இது போன்ற ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு ஒருபோதும் இசைந்து போகாது என்பது. இஸ்ரேலின் வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும், ஒரு யுத்த நிறுத்தத்தை எப்படியான நுணுக்கங்களை எல்லாம் பாவித்து இஸ்ரேல் மீறும் என்பது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அது ஈரானை இட்ட தனது இலக்குகளை அடைந்து விட்டதாக என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஈரான் வான்பரப்பில் மேலாதிக்கம் செலுத்துகின்ற ஒரு மேன்மை நிலையை என்று இஸ்ரேல் அடைந்துவிட்டுள்ள நிலையில் ஈரானில் இஸ்ரேல் செய்து முடிக்க வேண்டிய பணிகள் இஸ்ரேலுக்கு நிறையவே இருக்கின்றன. இஸ்ரேலை அச்சுறுத்தி வருகின்ற ஈரானின் ஏவுகணை பலம் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டிருந்தாலும் ஈரானின் அந்த அசுர பலத்தை இஸ்ரேல் மேலும் பலவீனப்படுத்தாத வரைக்கும் இஸ்ரேல் ஈரானிடம் இருந்து ஆபத்தை எதிர்கொண்டபடிதான் இருக்கும். ஈரானின் அணுவாயுத வல்லமை சிதைக்கப்பட்டதற்கான ஆதாரம் எதுவுமே அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. ஈரான் வளர்த்து விட்டுள்ள அதனது துணை ராணுவ குழுக்களினால் இஸ்ரேல் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கால அச்சுறுத்தல் இன்னமும் அப்படியேதான் இருக்கின்றது. இஸ்ரேல் பார்த்து அச்சப்படுகின்ற ஈரானின் இஸ்லாமிய அடிப்படைவாத ஆட்சி அகற்றப்படாமல் தொடர்ந்து அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை காணாமல் யுத்தத்தை நிறுத்திக் கொள்வதை இஸ்ரேல் ஒருபோதும் விரும்ப மாட்டாது. ஈரானுடனான யுத்தம் தொடர்ந்தால் ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஏவுகணைகளை வீசும் என்பது இஸ்ரேலுக்கு தெரியும். இஸ்ரேலிய மக்கள் 100 கணக்கில் இறக்க வேண்டி ஏற்படும் என்பதும் இஸ்ரேலின் தலைமைக்கு நன்றாக தெரியும். ஆனால் தமது தரப்பில் சில 100 பேர்களை பலி கொடுத்தாவது ஈரானின் ஊர்வலுவை சிதைத்துவிட வேண்டும் என்றுதான் இஸ்ரேல் ஈரானுடனான அந்த யுத்தத்தையே ஆரம்பித்திருந்தது. அண்மையில் பிரித்தானிய ஊடகம் ஒன்றிற்கு செவி வழங்கிய ஒரு இஸ்ரேலிய ராஜதந்திரி ஒரு விடயத்தை கூறியிருந்தார்.
ஈரான் மீதான தாக்குதல் நடத்துவது பற்றி இஸ்ரேலிய அமைச்சரவை இஸ்ரேலிய படைத்துறை உயரதிகாரிகளுடன் திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது படைத்துறை உயரதிகாரிகள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்களாம். ஈரானை எங்களால் முறியடித்து விட முடியும். எங்களிடம் அதற்கான வலுவும் போர்த்திட்டமும் இருக்கின்றது. ஆனால் குறைந்தது 5000 பொதுமக்களை நாங்கள் பலி கொடுக்க வேண்டி ஏற்படும். அப்படிப்பட்ட தியாகத்திற்கு தயார் என்றால் ஈரான் மீது இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் என்று கூறியிருந்தார்களாம். இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்து துடைத்தளிக்க நினைக்கின்ற ஈரான் வல்லமை பெற்று முழு இஸ்ரேலையும் அழிப்பதை விட சில 1000 இஸ்ரேலியர்களை மாத்திரம் தியாகம் செய்தாவது இஸ்ரேலை காப்பாற்றலாம் என்பதுதான் சிறந்த முடிவு என்று கூறித்தான் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அனுமதி அளித்திருந்ததாம் இஸ்ரேலிய அமைச்சரவை. ஓட்டப்பந்தயத்தின் இறுதிச் சுற்றில் வெற்றியை நோக்கி முன்னணியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விளையாட்டு வீரனை ஓட்டத்தை அப்படியே இடைநிறுத்திவிட்டு மைதானத்தில் அப்படியே அமர்ந்து கொள்ளென்று கூறுவதை போன்றதுதான் ட்ரம்பின் இந்த யுத்த நிறுத்த அறிவிப்பு. இஸ்ரேல் கீழ்ப்படியுமா? மத்திய கிழக்கில் சமாதானம் நிலைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.